Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம salted moong dal namkeen எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். ரொம்ப கிறிஸ்பியான ரெசிபீஸ். அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்ல குவாலிட்டியான பருப்பா பார்த்து எடுத்துக்கோங்க. இது கூட 1 கப் தண்ணி சேர்த்துருங்க. இதை லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ 2 மணி நேரம் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. ஸோ தண்ணி எல்லாம் நீக்கிட்டு இதை நல்லா கழுவி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மஸ்லின் கிளாத்தில் இந்த பாசி பருப்பை நல்லா விரிச்ச மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் காயட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயாச்சு. பருப்பெல்லாம் நல்லா காஞ்சு ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு இரும்பு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த பாசி பருப்பை பேட்சஸில் உள்ளே சேர்த்துருங்க. ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சுக்கோங்க கடைசி வரைக்கும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும், நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும். இப்போ எண்ணெய் நல்லா அடங்கிருச்சு, நல்லா கிறிஸ்பியாகவும் ஃப்ரை ஆகிருக்கு. ஸோ இதை இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா பாசிப்பருப்பையும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா டாஸ் பண்ணுங்கள். இந்த உப்பு வந்து எல்லா பருப்புலையும் செய்கிற மாதிரி நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிலிஷியஸ் அண்ட் சூப்பர் கிறிஸ்பியான சால்டட் மூங் தால் நமக்கின் ரெடியாக இருக்குது. இது நீங்கள் ஒரு 8 கண்டெய்னரில் போட்டு ஒரு 10 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே ஈஸி அண்ட் குவிக்கான ரெசிபி, ரொம்ப டெலிஷியஸ் ஆனதும் கூட. ஸோ கண்டிப்பாக இந்த சால்டட் மூங் தால் நமக்கின் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.